I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. मैं ओम बिरला जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूँ, ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूँगा। Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இது ஒரு ஸ்பெஷல் லைவ் செஷனாக இருந்தால் கூட இந்த நாட்டு ஊடகங்கள் எந்த கேள்விகளை கேட்டு வர வேண்டுமோ, இந்த நாட்டிற்கு கூடிய எதிர்க்கட்சிகள் எந்த கேள்விகளை கேட்டு வந்தார்களோ அந்த அனைத்து கேள்விக்குமே இதுவரை பதில் கிடைக்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த விதமான பார்லிமெண்ட் நீங்க பார்த்து வந்தீர்களோ அந்த பார்லிமெண்ட் இன்னைக்கு ஒரு மிக பெரிய மாற்றத்துடன், ஒரு புதிய உணர்வுடன் உங்களுக்கு முன் வந்துள்ளது. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி, புதிய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஆனால் டெபுட்டி ஸ்பீக்கர் யார் என்கிற இந்த கேள்வி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்தே எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வியை கேட்டால் கூட எந்த விதமான பதிலும் மோடி அரசாங்கம் கொடுக்கவில்லை. இந்த அனைத்தையுமே நீங்க எதற்காக பார்க்க வேண்டும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, மார்ச் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஆப்போசிஷன் கிட்டத்தட்ட 272 கேள்விகளை மோடியை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அதாவது 72 நாட்களில் 272 கேள்விகள். ஒரு கேள்விக்கு கூட பதில் கிடைக்கவில்லை. 80க்கும் மேற்பட்ட டெலிவிஷன் சேனல்களில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இன்டர்வியூ வெளிவந்தது. ஆனால் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை, ஒரு பதில் கூட அவர் வாயிலிருந்து வரவில்லை. ஆனால் இன்னைக்கு லோக்சபா செஷன் தொடங்கிய உடனேயே லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி தன்னுடைய உரையை முடித்த உடனேயே ஓம் பிர்லா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை அழைத்தார். பிரைம் மினிஸ்டர் மோடி எமர்ஜென்சி டார்க் சாப்டர் என்கிற இந்த வார்த்தையிலிருந்து தொடங்கி இருக்கிறார். அதாவது இந்திரா காந்தி 50 ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட அந்த எமர்ஜென்சியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தொடங்கியுள்ளார். ஆனால் அவர் எதற்காக கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டை ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் போன்று தள்ளிவிட்டார் என்கிற இந்த கேள்வியை யாருமே கேட்கவில்லை. எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. நேற்று முன்தினம் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய வார்த்தை என்ன? எங்களுக்கு சப்போர்ட் தேவை, பார்லிமெண்ட்டுக்குள் நாங்க உங்களுடைய ஆதரவை தேடுகிறோம் என்று. ஆனால் 24 மணி நேரம் கூட முடியவில்லை. எந்த அளவில் டெபுட்டி ஸ்பீக்கர் என்கிற இந்த கேள்வியை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். barely 24 hours after his hypocrisy sermon, 24 மணி நேரத்திற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கான ஒரு பதிலை போட்டிருந்தார். அதாவது நான் பயாலஜிக்கல் பிரைம் மினிஸ்டர் has made election for the post of Lok Sabha speaker mandatory. நான் பயாலஜிக்கல் கடவுள் போன்ற பிரைம் மினிஸ்டர் லோக்சபா ஸ்பீக்கருக்கான அந்த பொசிஷனை பத்தி பேசுகிறார். ஆனால் the traditional has been the speaker is elected anonymous and the post of deputy speaker goes to the opposition. எப்படி ஸ்பீக்கர் பொசிஷன் ஆளும் கட்சி பக்கம் போகிறதோ அதே போன்று unopposed deputy ஸ்பீக்கர்ங்கிற இந்த பொசிஷன் opposition கையில் தான் போகும். ஆனால் the non-biological prime minister has broken his tradition. Actually, this is not the surprise. Prime Minister is still not understanding the reality of 2024 election results. எந்த விதமான ஆச்சரியப்படுவதற்கும் இல்ல. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இப்ப கூட எலெக்ஷன் ரிசல்ட் புரியவில்லையோ என்னமோ.
அவர் எந்த அளவில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு புரியவில்லையோ என்னவோ என்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். which will be the personal, political and moral defeat for him. அவருக்கு அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் அவருடைய மாரல் வேல்யூவிற்காக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோல்வியாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார். 17வது லோக்சபா 2019ஆம் ஆண்டு தொடங்கியது. மார்ச் 2024ஆம் ஆண்டு வரை லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருந்தால் கூட டெபுட்டி ஸ்பீக்கர் யார் என்கிற இந்த கேள்வி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேட்டால் கூட எந்த விதமான பதிலையும் பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கேட்கவில்லை. அதற்கான பதில் கிடைக்கவில்லை. காரணம், எங்களிடம் மெஜாரிட்டி இருக்கிறது. ஆனால் இப்போ இவர்கள் கையில் இருக்கக்கூடிய 240 எம்பிக்கள் நாளைக்கு எப்ப வேணாலும் இந்த அரசாங்கம் கவர்ந்து விடலாம் என்கிற அந்த அச்சம் வந்ததற்கு பின் கூட டெபுட்டி ஸ்பீக்கர் என்கிற அந்த பொசிஷனை ஏன் கொடுக்கவில்லை என்று நீங்க கேட்கும் போது, கடந்த 75 ஆண்டுகளில் முதல் முறையாக 5 ஆண்டுகள் டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாமல் இருந்தார்கள். கான்ஸ்டிடியூஷனில் எழுதப்பட்ட அந்த உரையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன், அந்த ஆக்டையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் நேற்று ஜேபி நட்டா மட்டுமல்ல, ஆப்போசிஷனை தாக்கி ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே இதே டயலாகை தான் எடுத்து வைத்தார்கள். தெலங்கானாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது. அங்க ஸ்பீக்கர் ரூலிங் கவர்மெண்ட் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ரூலிங் கவர்மெண்ட் உடைய ஸ்பீக்கர். இதே போன்று தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் டிஎம்கே அரசாங்கம் இருக்கிறது, ஸ்டாலின் அரசாங்கம். அங்க ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆளும் கட்சியோட ஸ்பீக்கர். ஏன் இதை பத்தி இவர்கள் பேசுவதில்லை? ஜேபி நட்டாவுடைய இந்த உரை இங்கே மட்டும் நிற்கவில்லை. கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், சிபிஐ, அங்கேயும் டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் 2 பேருமே ஆளும் கட்சி. வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி, அங்கேயும் அதே நிலைதான், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆளும் கட்சி. கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், காங்கிரஸ் அரசாங்கம், அங்கேயும் டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள். எந்த அளவில் ஹிப்போக்ரசிக்கான இந்த வார்த்தை என்று நீங்க பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஹிப்போக்ரசி என்கிற இந்த வார்த்தையை 2022ஆம் ஆண்டு லோக்சபாவிலிருந்து இட் இஸ் an unparliamentary word என்று கூறியிருந்தார்கள். அப்போ எந்த விதத்தில் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி வருகிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். அசெம்பிளி இஸ் an example. அதாவது அசெம்பிளி போன்ற விஷயங்கள் எடுத்து வைத்து இந்த மாநிலத்தை பாருங்க, அந்த மாநிலத்தை பாருங்கள், அந்த மாநிலத்தை பாருங்கள் என்று கூறும்போது, கடந்த 5 ஆண்டுகளாக எதற்காக அந்த பொசிஷனை நீங்க நிரப்பவில்லை என்கிற அந்த கேள்விக்கான ஜஸ்டிபிகேஷனை உங்களால் கொடுக்க முடியுமா என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் ஃபர்தர் போகலாம். இந்த நாட்டிற்கு கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் கவர்னர் என்கிற பொசிஷனை வைத்து எந்த அளவில் ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்காக நீங்க பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அனைவருக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட் உட்பட இதை பற்றி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருந்தார்கள். சரி, ஜேபி நட்டா கூறியதை வைத்துக் கொள்ளலாம். ஒரு சரியான கேள்வி, ஏன் எதிர்கட்சிகள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அந்த டெபுட்டி ஸ்பீக்கர் பொசிஷனை நீங்க கொடுக்கவில்லை என்கிற அந்த கேள்வி மிக சரியானது. ஆனால் அவர் அதை உணர்ந்தாரா, அவர் தன்னுடைய ரிசர்ச்சை செய்தாரா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, 2019ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது லோக்சபா 17th லோக்சபா தொடங்கிய நாளில் இருந்து தெலங்கானாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், கர்நாடகாவில் இப்படித்தான் நடந்ததா? அங்க எந்த விதமான டெபுட்டி ஸ்பீக்கர் பொசிஷனையும் அவர்கள் எம்டியாக வைக்கவில்லையா? கிடையாது. இந்த இடத்தில் நீங்க பாருங்கள், ஜேபி நட்டா அவருக்கு ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து காட்டுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நீங்க பாருங்கள், டெபுட்டி ஸ்பீக்கரே கிடையாது. உத்தரப்பிரதேசம் பிஜேபி ரூலிங் ஸ்டேட். மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கேயும் டெபுட்டி ஸ்பீக்கர் என்கிற இந்த பொசிஷன் கிடையாது. பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், பீகாரில் ஸ்பீக்கர் இஸ் ஃப்ரம் பிஜேபி, டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் ஃப்ரம் ஜேடியு அலையன்ஸ். ஜேபி நட்டா குஜராத்தை மறந்து விட்டார். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேருமே பிஜேபியை சார்ந்த நபர்கள். உத்தராகண்டை மறந்து விட்டார் ஜேபி நட்டா. உத்தராகண்டில் ஸ்பீக்கர் இருக்கிறார், ஆனால் டெபுட்டி ஸ்பீக்கர் கிடையாது. அந்த இடத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி நீங்க ஆப்போசிஷனை பார்த்து பிளேம் செய்து வருகிறீர்கள்? ராகுல் காந்தி நேற்று பேசிய இந்த உரையை நீங்க கேட்டீர்கள்னா, ராஜ்நாத் சிங் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களிடம் போன் செய்து எங்களுடைய ஸ்பீக்கருக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கணும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு
மல்லிகார்ஜுன் கர்கே போன்ற மூத்த தலைவர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஸ்பீக்கருக்கு நாங்க சப்போர்ட் செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அடுத்த கேள்வி, டெபுட்டி ஸ்பீக்கரை பற்றி பேசிய போது ராஜ்நாத் சிங் இதை பற்றி நான் பேசி உடனடியாகவே உங்களுக்கு போன் செய்கிறேன் என்று கூறிய நபர்தான் அதற்கு மேல் அவர் போன் கூட செய்யவில்லை. அதாவது ஒரு மூத்த தலைவரிடம் நீங்க போன் செய்து உதவி கேட்கிறீர்கள், ஆனால் அதே மூத்த தலைவருக்கு பதில் கொடுப்பதற்காக உங்களிடம் நேரம் கிடையாது. எந்த அளவில் இந்த அராஜகம் என்று நீங்க பாருங்கள், அந்த அகங்காரத்தில் இன்னும் மோடி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யூபிஏ காலகட்டத்தில் அவர்களும் ஒரு 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தார்கள். யூபிஏ காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 2 பிஜேபியை சார்ந்த நபர்களுக்கு இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் என்கிற இந்த பொசிஷனை கொடுத்தது. கரியா முண்டா யூபிஏ 1ல, யூபிஏ 2ல நீங்க பார்த்தீர்கள்னா சரண்ஜீத் சிங் அத்வால், 2 பேருமே பிஜேபியை சார்ந்த நபர்கள். 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்ற போது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருந்து டெபுட்டி ஸ்பீக்கர் என்கிற பொசிஷன் ஏடிஎம்கேவை சார்ந்த தம்பிதுரை அவர்களுக்கு போனது. 2014ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரை 3வது முறை போவர் பதவியேற்று விட்டார். 2019 24ஆம் ஆண்டு வரை எந்த விதமான பொசிஷனும் கிடைக்கவில்லை. ஆர்டிகல் 19 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 நீங்க பார்க்க வேண்டும். லோக்சபா ஷால் சூஸ் 2 members to be its speaker and deputy speaker. இது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. எப்படி நீங்க ஒரு ஸ்பீக்கரை வைத்திருக்கிறீர்களோ அதே போன்று டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம் நீங்க எம்டியாக வைத்தீர்கள். இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனின் ஆர்டிகல் 19 படித்து பாருங்கள், ஆர்டிகல் 95 படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஸ்பீக்கருடைய வேல்யூ, ஸ்பீக்கருடைய டியூட்டிஸ் என்னவென்று. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 3 மாதங்களாக பிரைம் மினிஸ்டர் மோடி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நியூஸ் சேனல்களுக்கு, கோதி மீடியா சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து வந்தார். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இன்டர்வியூஸ்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இன்டர்வியூஸ் வெளியானது. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய மீடியா, எதிரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. எப்படி சார் இந்த அளவில் உங்களால் போய் பேச முடிகிறது? கான்ஸ்டிடியூஷனை நீங்க காப்பாற்ற போகிறீர்கள் என்று கூறினீர்கள், ஆனால் கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவில் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்காக அந்த டெபுட்டி ஸ்பீக்கர் என்கிற பொசிஷன் இருக்க வேண்டுமோ, ஏன் அதை நீங்க நிரப்பவில்லை என்கிற இந்த கேள்வியை யாருமே கேட்கவில்லை. எதற்காக? சரி, ஒரு அலை மாறி இருக்கிறது. இதற்கு மேல் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறார். எப்படி ரூலிங் கவர்மெண்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரோ அதே போன்று லீடர் ஆர் ஆப்போசிஷனும் இந்த நாட்டு பார்லிமெண்டில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறார். இதற்கு மேல் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷனல் பாடி அல்ல கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் ராகுல் காந்தியை தாண்டி எதுவுமே நடக்காது. இதே 80 இன்டர்வியூஸ்களில் ஒரு இடத்தில் கேலி கிண்டலாக பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த ஒரு பதில் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஹூ ராகுல் காந்தி என்று எதிரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ராகுல் காந்தியை பற்றி ஒரு கேள்வி கேட்ட போது, ராகுல் காந்தியா, யார் இந்த ராகுல் காந்தி என்று கூறினார். இதே எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது அமித்ஷா அவர்கள் எடுத்து வைத்த ஒரு மேடை பேச்சு, திஸ் எலெக்ஷன் இஸ் பிட்வீன் ராகுல் அண்ட் மோடி, ராகுல் வர்சஸ் மோடி என்று கூறும்போது எந்த விதமான அஜிடேஷன் கோதி மீடியாவில் வெளிவந்தது என்று நீங்க பார்த்து, இந்த இடத்தில் ஹூ ராகுல் காந்தி என்று கேட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி இதற்கு மேல் ராகுல் காந்தியை ஓரம் கட்ட முடியாது. இதற்கு மேல் ராகுல் காந்தியை தாண்டி அவரால் எடுக்க முடியாது. எந்த விதமான ப்ரப்போசலையும் அவரால் பிரசன்ட் செய்ய முடியாது. எந்த விதமான முடிவுகளையும் அவர் ராகுல் காந்தியை கலந்து கொள்ளாமல் எடுக்க முடியாது. எந்த விதமான திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. காரணம், ராகுல் காந்தியுடைய கன்சர்ன் இல்லாமல் அவரால் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அல்ல கமிட்டிக்கான எந்த விதமான மீட்டிங்கையும் அவரை தவிர்த்து நடத்த முடியாது. இதுதான் இந்த நாட்டு ஜனநாயகம் எடுத்து வைத்த விஷயம். எந்த அளவில் ஒரு ஆளும் கட்சியை இந்த நாட்டு மக்கள் தேர்வு செய்து எடுத்துக்காட்டியிருக்கிறார்களோ அதே போன்று
ஆப்போசிஷனும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு ஓட்டு போட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்களை மட்டும் தேர்வு செய்யவில்லை, தனக்கான ரெப்ரசன்டேஷனை அங்க உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கான முடிவுகளை தனிச்சையாக தனிப்பட்ட முறையில் யாரும் எடுக்க முடியாது. இந்த நாட்டில் இன்னைக்கும் டெமோக்ரஸி இருக்கிறது, இன்னைக்கும் இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் வழிப்படிதான் இந்த நாடு நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை இந்த நாட்டு மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். லோக்சபா 18th லோக்சபாவுடைய 3வது நாள் இன்னைக்கு பல்வேறு பரபரப்பான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. தொடர்ந்து இதே போன்ற லைவில் இணைய போகிறோம். இதே போன்ற பல்வேறு வீடியோக்களை நீங்க பார்க்க போறீர்கள். நன்றி, வணக்கம்.